இன்னொரு கதை. ஜென்னுனாவே கதை தான். ஜென்னுனாவே என்னதான் கதை தான். ஏன்னா லின்சி அப்படி நிறைய பேர் ஜென் மாஸ்டராக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி ஆனாங்கன்னு தெரியாது. ஏன்னா அங்கெல்லாம் நிறைய ஆபத்து தான். என்ன பண்ணுறது, வெற்றுப்படுது. ஒரு மாஸ்டர்கிட்ட போகிற ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ உட்கார வச்சா சொல்லி தான் போய் தியானம் பண்ணுறான்னா ஒன்று கவனிறான், என்ன தடாவை கவனித்துக்கு போய் கம்முன்னு உட்காந்துறான். எதுவும் நடக்கும், கம்முனே இரு, மனசை ஒன்றுமே கம்முன்னு இரு, சும்மா இருக்கிறது மட்டும் தான். சும்மா இரு சொல்லுற இங்கேயும் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே அடையிறதுக்கான ரூட்லாம் இருக்குது, சும்மா இருக்கிறதுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அங்கெல்லாம் கிடையாது. எந்த கதவு எப்படி தருதுன்னு தெரியாது அவங்களுக்கு. இன்னும் சும்மா இருக்குது போய் உட்காந்துருக்காரு. அதுவாக கதவு எப்படின்னா தெரிஞ்சுக்கும். கூட இருட்டில் போய் தேடி திறந்தா ஆகிடும். அப்படின்னா ஒரு இடத்துல தெரியாதமா கீழ் மாட்டிச்சுன்னா தூக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறான், கதுவே திறந்துடும், உள்ளே போயிடுவீங்க. ஆனால் என்ன அது முழுக்க முழுக்க குருட்டு பாதை. எல்லாராலையும் அடைய முடியறதுக்கான ஒரு யோக சாதனை மாதிரி வெளிப்படையாக கிடையாது. பாடுறா, இது ஏமம், இது நியமம், இது ஆசனம், இது பிரணயாமம், இது பிரத்யாலங்காரம், இது தியானம், இது தாரணை, இது சமாதி. சமாதி வரைக்கும் இட்டுன்னு போயிடுவோம் அழகா. இது இறைவன், இது இப்படிதான் இருக்குது அப்படின்றத என்ன பண்ண முடியும், யோக சாதனையில போய் செஞ்சிடும். அங்க சாதனையாளர்கள் எப்படி அவங்கள 2 பேர் சாதனை அடைஞ்ச இடம்லாம் ஒண்ணுதான். அடைந்த பிறகு எல்லாரும் எங்க ஜென்னா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு யோகியா இருந்தாலும் சரி, எல்லாரும் அடைஞ்ச இடம் எது, ஆனால் தான் உங்களை இது விளக்க முடியும். ஓசோ கிட்ட போய் எந்த கேள்வி கேட்டாலும் பேச முடியும், எந்த மதத்தை பற்றி பேச முடியும்னா இலக்கு ஒண்ணு. அடைஞ்ச விதத்துல ஒண்ணாது மாற்றம். ஆனா அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த இதுதான் வராது. அவர் இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்துன்னு வராரு, கூட்டுத்தனமா இல்ல வந்துடுறாரு. அப்போ இவர் போறாங்க, இந்த டென்சி உட்காந்து தியானம் பண்ணுகிறாரு. டமான்னு ஒரு சத்தம் வந்து இடியுது படகுல. என்னடா நம்மளே எங்கேயே ஊர்ல இருக்கிறவங்களாம் ஜனங்கள்லாம் வந்து ஒரே பிரச்சனை இருக்குது. நம்ம நடுவில் ஆத்துல வந்து நின்று நடுவில் கடவுள வந்து நின்றுக்கிறோம். இங்க வந்து நம்ம டமான் இடிக்கிறோம், ஒரே கோபம் போட்டு வெளியே ஓடுறான். வந்தா ஒரு வெற்று படகு வந்து இடிச்சிருக்குது. என்ன வந்து இடிச்சுது, ஞானம் பண்ணிட்டேன்றார். இப்போ ஏன்னா ஒரு படகு வந்து இடிச்சா ஞானம் பண்ணிருக்கா, இது எதனா பிடிப்படுத்தாங்க உங்களுக்கு, ஆனால் ஞானம் அடைய முடியும். ஏன், அது இருட்டு, அது ஒரு குருட்டு பாதட்டனால என்ன பண்ண முடியும், ஞானம் அடைய முடியும். இது ஒன்றும் இல்லாததுக்கு நமக்குள்ள இருக்கிற வெறுப்புனாவது தானா உசுப்பி விடப்படுது. வெறுப்பு இல்லைன்னா என்ன இருக்காது, அப்படி ஒன்று ஆகாது. எனக்குள்ள வெறுப்பு இருக்கிறதுனால தான் நான் வெளியே வெறுப்பை பார்த்தேன். அப்போ நான் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது நான் தான் பண்ணணும், என்ன பண்ணல, என்னை வெளியே எதுவும் பண்ணாது. இது ஒரு வெற்றிப்படுது தானே. ஒரு ஆளும் இல்லையே, எப்படி ஒன்றா சூழ்நிலைன்னா ஆகும், எனக்கு வரும். எந்த சூழ்நிலையும் நான் என்ன பண்ணக்கூடாது, அசரக்கூடாது. சூழ்நிலைன்றது வந்து போகிற ஒரு விஷயம், அதுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, ஈடு குத்து நான் என்ன பண்ணக்கூடாது. அதுக்காக என்னுடைய அசல் என்ன பண்ணக்கூடாது, நான் இழக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறேன். புத்தர் சென்னுன்னா எல்லாருமே சென் தான். ஞானம் அடைந்த எல்லாருமே என்ன தான் ஜென், எல்லாருமே எல்லா மதத்தில் இருந்தாலும். ஆனால் வழி அடைக்கப்பட்டிருக்கு நிறைய மதத்தில்.